ஃபஸ்ட்டு மாவுக்கு வந்து நம்ம அரிசி அளந்து ஊற வச்சிடலாம். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். புழுங்கல் அரிசினா ஒன்றும் இல்லை, டிஃபன் அரிசி தான். அதை 1 டம்ளர் சேர்த்துட்டேன். உளுந்து வந்து நிறைய சேர்த்துக்கக்கூடாது ஆப்பத்துக்கு. 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். வெந்தயமும் வந்து நிறைய சேர்த்துக்கக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து போட்டுடலாம். நிறைய தண்ணி நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 hours வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 5 hours நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து ஒரு 4-5 times நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்டரில் வந்து அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் உடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் இது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். அரிசி எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour வந்து நல்லா அரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. 1/2 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அரைஞ்சிருச்சான்னு. இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நரலாம் இல்லை, ரொம்ப நல்லா மசியாக அரையணும். ஆப்பத்துக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இது ஒரு 8 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பம் வந்து ஊற்றலாம். 8 hours ஆயிடுச்சு. மாவும் பாருங்கள் நல்லா தண்ணியாக இந்த பதத்தில் வந்து நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஆப்ப சட்டியில் வந்து ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்திருக்கா இல்லையான்றத இப்படி வச்சு குத்தி பாருங்கள். இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒட்டலை. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து சிம்பிளாக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. சென்டரில் ரொம்ப நல்லா எழும்பி வந்திருக்கு. ஓரம்லாம் நல்லா முறுக்கு மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு ஆப்பம் மாதிரியே.